தமிழ் சினிமாவில் போர் தொழிற்படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்த விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் கர. தனுஷ் நாயகனாக நடிக்க மமிதா பைஜு நாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட எஸ் ரவிக்குமார், கருணா, ஜெயராம், பிருத்வி பாண்டியராஜன், சுராஜ் வெஞ்சரமூடு, எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சும் இருக்கிறாங்க. 1990களில் ராமநாதபுரத்தில் நடந்த வங்கி கொள்ளை பற்றிய கதைக்களத்தோட இது உருவாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் 2000க்கும் அதிகமான திரைகளில் வெளியான இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்தன. படம் வெளியாகி 8 நாள் முடிவில் மொத்தமாக 47 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறதாம் இந்த திரைப்படம். படத்தின் வசூல் வேட்டை வைத்து பார்க்கும் பொழுது படம் பிளாப் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தன்னுடைய 3 வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி மக்களால் கொண்டாடப்படும் நாயகியாக வலம் வந்தவர் தான் நடிகை மீனா. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பலரது கவனத்தை பெற்றார். பிறகு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு என் ராசாவின் மனசிலே படத்தில் நாயகியாக அறிமுகமாக அவரது பயணம் வெற்றி பயணமாக அமைந்தது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், அஜித்குமார் அப்படின்னு சொல்லி பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. தமிழில் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழி படங்களையும் நடிச்சிருந்தாங்க. இப்போது தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு முக்கியமுள்ள படங்களாக தேர்வு செய்து நடிச்சு வராங்க. நடிகை மீனா படங்களில் நடிப்பதை தாண்டி சின்னத்திரை நிகழ்ச்சிகள், தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, போட்டோ ஷூட் நடத்துறது அப்படின்னு சொல்லி பிஸியாக இருக்கிறாங்க. இதற்கிடையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்ய சுற்றுலாவும் போறாங்க. அண்மையில் தானும் கார் ஓட்டாமல், டிரைவரும் இல்லாமல் கார் பயணம் செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது எப்படின்றத வீடியோவை பாருங்க. தமிழ் சின்னத்திரையில ரசிகர்களால் கொண்டாடப்படும் டாப் நாயகிகளில் ஒருவர் தான் நடிகை ஆலியா மனசா. மானாட மயிலாட அப்படின்ற நடன நிகழ்ச்சி மூலம் தன்னுடைய மீடியா பயணத்தை துவங்கியவர். அடுத்த விஜய் டிவி பக்கம் ராஜா ராணி அப்படின்ற சீரியல் மூலம் நாயகியாக களமிறங்கினாங்க. முதல் சீரியலில் அவருக்கு பெரிய ரீச் கொடுத்தது. அந்த சீரியலில் நாயகியாக நடித்த நடிகர் சஞ்சுவோட காதலும் ஏற்பட திருமணமும் செய்து கொண்டாங்க. இருவருக்கும் ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க. ராஜா ராணி சீரியலுக்கு பிறகு ஆலியா மனசா ராஜா ராணி 2 இனியா தொடர்கள் நடிச்சாங்க. இப்போது ஜீ தமிழ் ஒளிபரப்பாகும் பாரிஜாதம் சீரியலில் நாயகியாக நடிச்சு வராங்க. ஆலியா மனசா சீரியல்களில் நடிப்பதை தாண்டி நிறைய தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றாங்க. நடன நிகழ்ச்சிகள், போட்டோ ஷூட், கடைத்திறப்பு அப்படின்னு சொல்லி தன்னை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வராங்க. அதேபோல் இன்ஸ்டாவிலும் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் நடிகை ஆலியா மனசா இப்போ சில பழைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் 11வது படிக்கும் போது ஜப்பான் சென்றிருக்கிறாங்க. அங்கு சக மாணவர்களோட புகைப்படமும் எடுத்திருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை பதிவிட அடன ஆலியா மனசவா இது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் லைக்கள் குவித்து வராங்க. மலையாள பிரபல நடிகர் சியாஸ் கரீம் இவர் மீது கோழிக்கோட்டை சேர்ந்த இளம்பெண் எர்ணாகுளம் மாவட்ட பாலாரி வட்டம் போலீஸ் புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு தன்னை காதலிப்பதாக நடிகர் சியாஸ் கரீம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். தன்னுடைய ஆபாச புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதாக மிரட்டி பணமும் பறித்து கொண்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சு வராங்க. இந்த நிலையில நடிகர் யாஸ் கரீம் முன் ஜாமீன் கேட்டு எர்ணாகுளம் மாவட்ட கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தாங்க. இந்த மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்திருக்கிறது. நடிகர்களை விட மாடல்களுக்கு தான் சவால் அதிகம் அப்படின்னு சொல்லி ருக்மணி வசந்த் சொல்லியிருக்கிறாங்க. ருக்மணி வசந்த் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னட திரையுலகில் அறிமுகமாகி தென்னிந்திய அளவில் கவனம் பெற்ற நடிகை ருக்மணி வசந்த் தற்போது இந்திய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகைகளில் ஒருவராக உருவெடுத்திருக்கிறாங்க. ரிஷப் செட்டியுடன் நடித்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் மூலம் பேன் இந்திய அளவில் பிரபலமானாங்க. இதற்கு பிறகு ரசிகர்கள் அவரை நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லி அழைச்சி வராங்க. தற்போது நடிகர் யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற ருக்மணி வசந்த் ஜூனியர் NTR ஜோடியாக புதிய படம் ஒன்றிலையும் நடிச்சு வராங்க. இது தவிர தமிழையும் 2 புதிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ருக்மணி வசந்தின் கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் கூறும்போது நடிகர்கள் பஞ்சவசனங்கள் பேசியும் ஆக்ஷன் காட்சிகளை நடித்தும் சமாளிக்கலாம். ஆனால் மாடல்களுக்கு அந்த சலுகை இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசாம உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மாடல். அழகிகளுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் இன்றளவும் சினிமாவில் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரும் விஷயம் அதான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க.
திமுக, அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை அப்படின்னு சொல்ற நிலையில மற்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இன்னும் ஆதரவு கொடுக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் முழுமையான பெரும்பான்மை இல்லாதால் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கலும் நிலவி வருகிறது. இந்த சூழலில் திமுக, அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. இதற்கு நடிகர் விஷால் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில், அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் அல்லாத வேறு ஏதேனும் ஒரு தரப்பு, குறிப்பாக கற்பனைக்கு எட்டாததும் அதிர்ச்சியூட்டக்கூடியதுமான திமுக, அதிமுக கூட்டணி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா ஒரு குடிமகனாகவும் வாக்காளனாகவும் நான் காண்கின்ற விளைவு சாமானிய மக்கள் மத்தியில் பேரழிவு மிக்கதாகவும் விபரீதமானதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி விஷால் இந்த கருத்து அரசியல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது.